திரு செம்மலை, நான் உங்கள்கிட்ட தொடங்குறேன். இன்றைய இந்த உண்ணாவிரதம், இதற்கு முந்தைய நாட்களில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய போராட்டங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் போராட்டங்களை கூர்மைப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சட்டமன்றத்தில் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளை அதிமுக ஏற்கவில்லையா, அல்லது அந்த வாய்ப்பு பறிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க பார்வை என்ன, முதல் கட்ட பார்வை என்ன? இல்லை, அதாவது இன்றைக்கு இந்த விவாத தலைப்பே என்ன நோக்கத்தோடு நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று எனக்கு விளங்கவில்லை என்று சொன்னாலும் இந்த தலைப்பு ஒரு வகையில் நல்லதாகவே இருக்கிறது. காரணம், போராட்டங்களை கூர்மைப்படுத்துகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த போராட்டங்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல திட்டங்களை திமுக கொண்டு வருவது அல்லது திட்டங்களை தீவிரப்படுத்துவது மக்கள் நலனா என்று சொன்னால் நிச்சயமாக அது மக்கள் நலன் அல்ல, அது அரசியல் கணக்குத்தான். காரணம், இப்பொழுது நீங்கள் சொன்ன அந்த பட்டியலில் கூட இவர்கள் அந்த காவிரி நதிநீரில் காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு, அதை தடுப்பதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் தெளிவில்லை. அதே மாதிரி முல்லை பெரியாறு அணையிலே புதிய அணையை நாங்கள் கட்ட இருக்கிறோம் என்று நேற்றைக்கு முன்தினம் அந்த நீர்வளத்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலே கேரளாவிலே பேசியிருக்கிறார். அதற்கும் அதை எப்படி தடுப்பார்கள் என்ற அந்த விவரம், அந்த திட்டம் இவரிடம் இல்லை. அதே போல பாலாறிலே இவர் வாழ்த்து தெரிவித்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாலாற்றிலே தடுப்பணை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிறார். அதை தடுப்பதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராசஸ். ஆனால் சொல்லப்பட்டு இப்போ சட்டமன்றத்தில் அவர் அறிவித்திருக்கிற அந்த அறிவிப்புகள்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே அதிமுக கொண்டு வந்த அந்த திட்டங்களை இப்பொழுது சுண்ணாம்படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது பசுமை வீடு கட்டும் திட்டம் அது நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்று வைத்திருக்கிறார்கள். அதே போல மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் நீர்நிலைகளிலே வண்டல் மண்டை எடுக்கிற அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. அதை இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள் புதிதாக. அதே போல இந்த கிராம அதாவது கிராம கலைஞர்களை, நாதஸ்வர கலைஞர்களாகட்டும் அல்லது தமிழ் அடிக்கிற கலைஞர்களாகட்டும் அல்லது கிராமப்புற கலைஞர்கள் அரசு பேருந்திலே இலவசமாக கருவிகளை எடுத்துக்கொண்டு போகலாம். அது ஏற்கனவே எங்களுடைய ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம். எனவே இப்பொழுது எங்களுடைய திட்டத்திற்கு சுண்ணாம்படித்துக் கொண்டிருக்கார்கள். திட்டங்களை தொடர்வது என்பதும் மக்கள் நலன் தானே. சொல்வதை போல புதிய திட்டம் எதுவும் உங்க ஆர்குமெண்ட் படி பார்த்தா திட்டங்களை தொடர்கிறார்கள் அப்படின்னு பார்த்தால் அது மக்கள் நலனுக்காக ஒரு திட்டங்களை கொண்டு வரவில்லை. இதுதான் அரசியல் கணக்கு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், அரசியல் கணக்குக்காகத்தான். காரணம், இதெல்லாம் லாங் டேர்ம் பாலிசி ப்ராசஸ். ஆனால் இன்றைக்கு முக்கிய தேவை என்ன? இன்றைக்கு அதாவது கள்ளக்குறிச்சியிலே கருணாபுரத்திலே கள்ளச்சாராயம் என்று கூட சொல்லக்கூடாது, விஷச்சாராயம் சாப்பிட்டு இன்றைக்கு 62 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். அதற்கு என்ன தீர்வு? அதுதான் இப்பொழுது இருக்கிற முக்கிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில இதை நாங்கள் ஏன் எங்களுடைய பொதுச் செயலாளர், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 3 கோரிக்கைகளை வைக்கிறார். ஒன்று, நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால், அதாவது மதுரை உயர்நீதிமன்றத்துடைய கிளையில என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், நீதியரசர்கள் சொல்லுவது காவல்துறையினுடைய அலட்சியத்தால் தான் இந்த சாவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக காவல்துறை கையிலே வைத்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். எனவே அதற்கு பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. சரி, அடுத்து பதவியை விட மாட்டீர்கள், அது எங்களுக்கு தெரியும். இல்லை, சிபிஐயாவது விசாரணை கொண்டு வார்கள் என்று சொல்கிறோம். ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இதில் அவரே சொல்லுகிறார், இந்த மெத்தலினும் ஸ்பிரிட்டும், மெத்தலைன் ஸ்பிரிட் ஆகிய இந்த கள்ளச்சாராயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள்கள் ஆந்திராவிலிருந்தும் புதுச்சேரியிலிருந்து வருகிறது என்று சொன்னால் இது 3 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே தான் சிபிஐ கேட்கிறோம். அது மட்டுமல்ல, காவல்துறையை இன்றைக்கு பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் காவல்துறை
காவல்துறையே குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான காவல்துறையே சிபிஐ லோக்கல் போலீஸோ அல்லது சிபிசிஐடி விசாரித்தால் எப்படி நியாயம் கிடைக்கும்? அதற்காகத்தான் நாங்கள் சிபிஐ இது கேட்கிறோம். இன்னொன்று, இப்ப இந்த அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனையில் நோயாளிகள் சேர்த்த போது அங்கே அந்த விஷத்தை முறிக்கிற அந்த மருந்து இல்லை என்பது எங்களுடைய பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பொதுச் செயலாளர் அந்த மருத்துவமனைகளிலே விசாரித்து, டீனை விசாரித்து அல்லது அந்த மாவட்ட மருத்துவ அதிகாரி விசாரித்து தான் இந்த தகவலை சொல்லுகிறார். ஆனால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்கிறார், இங்கே மருந்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக மருந்து இருக்கிறது என்று அமைச்சரே சொல்லிவிட்ட பிறகு அங்கு இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவத்துறை அதிகாரிகள் எப்படி மறுப்பார்கள்? எனவேதான் அதை சிபிஐ விசாரித்தால் இந்த டிஎன்எம்எஸ், அதாவது தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம், அந்த மருந்துகளுக்கு எப்பொழுது அந்த உற்பத்தியாளர்களிடம் அல்லது அந்த நிறுவனங்களிடம் அதாவது கொள்முதல் செய்தது, அந்த கொள்முதல் செய்யப்பட்ட மருந்துகள் மருத்துவமனைக்கு முறையாக வழங்கப்பட்டிருக்கிறதா, எந்த தேதியில் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த நோயாளிகள் சேர்ந்த போது அந்த மருத்துவமனையில் இந்த மருந்துகள் இருக்கிறதா என்பதை இவர் வெள்ளை அறிக்கை கொடுத்தாலும் இதில் பிரயோஜனம் இல்லை. காரணம், அவர்களே தயாரித்து வெள்ளை அறிக்கை எப்படி சாத்தியமாகும்? எனவேதான் சிபிஐ விசாரித்தால் தான் இந்த 3 பிரச்சனைகளுக்கும் விடை கிடைக்கும். உங்க பார்வையை நீங்க முன் வச்சிருக்கீங்க சார். மாற்று கருத்துல ஒரு எதிர்கட்சியா ஆளுங்கட்சியின்கிட்ட 3 முக்கியமான கேள்விகளை வைக்கிறீங்க. அவங்க தரப்புல இப்ப இந்த ராஜினாமா செய்யணும் அப்படின்னா பொறுப்பு இருக்கணும்னா ஆளுங்கட்சி பொறுப்பு இருக்கணும், மாற்று கருத்தே இல்லை. ராஜினாமா செய்யணுமா அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயோ செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் இதே போன்ற மரணங்கள் நிகழ்ந்த போதெல்லாம் ராஜினாமா செய்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ராஜினாமா தான் அதற்கான தீர்வா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. சிபிஐ நீங்களே எதிர்த்தது, சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத பலமுறை நீங்க எதிர்த்திருக்கீங்க. சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதித்தவர்களாங்கிற கேள்விகளையும் நீங்க தான் முன் வச்சிருக்கீங்க. இந்த முறை அதுதான் வைக்கணுமா? இப்ப சிபிசிஐடி மேல தமிழ்நாட்டு காவல்துறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் திருப்பி வைக்கிறாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறை தான் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது, காவல்துறை மீது தான் குற்றச்சாட்டு. ஆக குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களே நீதிபதியாக இருந்து நீதி வழங்க முடியுமா? அதனால்தான் காவல்துறையோ அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் 84, 2001 அப்படின்னு கடந்த கால நிகழ்வுகள்லயும் இதே தானே சார் இருந்துச்சு. இல்ல நான் அதையும் சொல்றேன். இப்ப நான் எங்களை விட்டுருங்க. இப்ப நம்ம தோழர் கனகராஜ் இருக்காரு, அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் சொன்னாரு, அதாவது மேற்கு வங்காளத்திலே நடந்த அந்த ரயில் விபத்துக்கு அந்த துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்? இந்த ராஜினாமா அதிமுக ராஜினாமா செய்ய சொல்லுகிறார்கள், இது தீர்வாகாது என்கிறார். எப்படி இவர்கள் இந்த இரட்டை வேடம் போடுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. கடந்த கால முன்னுதாரணங்கள் இருக்கான்னு ஒரு மூத்த அரசியல்வாதியா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். நிச்சயமா கனகராஜ் அவர்களுக்கு உங்க கேள்வி வைக்கலாம். ஏன்னா நீங்க சுகாதாரத்துறை அமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலிருந்து அரசியல் இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆமா, அப்ப ஏதாவது கடந்த கால உதாரணங்களா ராஜினாமாக்கள் இது மாதிரியான கள்ளச்சாராய மரணங்கள் அப்படிங்கறதுல நடந்திருக்கான்னு உங்க மூலமா தெரிஞ்சுக்க விரும்பினேன். அதுதான். இல்ல ராஜினாமாங்கிற பேச்சு கேட்கல. ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சிபிஐ மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தபோது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எதிர்த்ததற்கு காரணம், சிபிஐ எங்களுடைய மாநில காவல்துறை அதிகாரத்தை கொச்சைப்படுத்துகிறது, காவல்துறையை எங்களுக்கு காவல்துறை அதிகாரத்தை அவர்கள் கையில் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். எனவேதான் சிபிஐ எந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாலும் எங்களுடைய மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்ட காவல்துறையினுடைய சம்மதத்தோடு தான் இங்கு விசாரணை நடத்த வேண்டும், இங்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அந்த கருத்து தான் சொன்னாரே ஒழிய சிபிஐ அவர் முழுக்க எதிர்க்கவில்லை. இன்னொன்று, வேறு சில வழக்குகளில் திரு எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணை வேண்டாம்னு தான் நீதிமன்றத்தை அணுகினார்னு கேக்குறாங்க. சிபிஐ எதிர்த்து வழக்கு போட்டார் என்று சொல்றார். அது அந்த வழக்கு என்ன தெரியும் என்று சொன்னால் விளக்கமாக சொல்லுகிறேன். நம்முடைய மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி இருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், அதாவது எங்களுடைய பொதுச்செயலாளர் மீது போட்ட வழக்கு இங்கே வந்து விசாரணையிலே அது
முடிவுக்கு வந்து விட்டது, க்ளோஸ் செய்யப்பட்டு விட்டது. அதை அரசு பாரதி கொண்டு சென்றார். அதற்கு என்ன சொன்னார்கள் என்று சொன்னார், ஆட்சி மாறிய பிறகு மீண்டும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றார். அப்பொழுதுதான் நீதியரசர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள், நீங்கள் சிபிசிஐடிக்கு மறுபடி ஆட்சி மாறிய பிறகு அதே எந்த சிபிஐசிஐடி அந்த வழக்கை ரத்து செய்ததோ அதே சிபிசிஐடிக்கு மறுபடியும் வழக்கை கொடுப்பது சரியாக இருக்காது. என்னன்னா அந்த முதல் கட்ட கருத்தை கேட்டு வந்தேன். உங்களோட முதல் கட்ட கருத்தை விரிவாக கேட்டிருக்கேன். மற்றவர்களுடைய கேட்டு வரேன். பொதுச் செயலாளருடைய வாதம் என்னவென்று சொன்னால், ஒரே சொல்லிடுறேன், ஏற்கனவே முடிக்கப்பட்ட வழக்கை சிபிஐயும் விசாரிக்க கூடாது, சிபிசிஐடி விசாரிக்க கூடாது என்ற அந்த கருத்தை தான் சொன்னார். சிபிஐக்காக அவர் பயப்படவில்லை, சிபிஐ வேண்டாம் என்று சொல்லவில்லை. மீண்டும் ஒரு வழக்கு வழக்கை முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், நம்ம விவாதிக்கலாம். கடைசியாக சொல்றேன், இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் சொல்லி இருக்கிறார், அதாவது எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மரணத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் சிபிஐ கேட்டார்கள், அதை வந்து இபிஎஸ் மறுத்தார் என்று சொல்கிறார். அல்ல, அதாவது அவர் நானும் அந்த ஓபிஎஸ் அணியில் இருந்ததாலே சொல்லுகிறேன். அதாவது நாங்கள் சேராததற்கு முன்பாக ஓபிஎஸ் பிரதமரை சந்தித்து சிபிஐ கேட்டது உண்மை. அதே போல மைத்ரேயன் அவர்கள் எம்பியாக இருந்த போது அவரும் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து சிபிஐ கேட்டது உண்மை. ஆனால் நாங்கள் இணைகிற போது அந்த இணைகிறதற்கு ஒரு கண்டிஷனை வைத்தார் ஓபிஎஸ். என்ன கண்டிஷன் என்று சொன்னால், அதாவது சிபிஐ அவர் வற்புறுத்தவில்லை, அதாவது ஆணையம் அமைக்க வேண்டும், விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அப்போது அவர் அப்படி வலியுறுத்திய போது அதை எதிர்த்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி இவங்க சொல்றாரு. திரு நேரு இன்னைக்கு வற்புறுத்தவில்லை. ஓகே, ரைட், பேசலாம் சார்.